சிங்கம் மற்றும் பூனை. ஒரு காலத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஆஜாத் என்ற வலிமை மிக்க சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டில் ராஜாவாக இருந்தது. அனைவராலும் அஞ்சப்பட்டு மதிக்கப்பட்டது. அதன் கர்ஜனை பல மைல்களுக்கு எதிரொலித்தது. ஒரு நாள் ஒரு பெரிய மரத்திற்கு அடியில் ஆஜாத் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது சிறிய குரல் கேட்டது. மன்னிக்கவும் என்ற குரல் கேட்டது. ஆஜாத் ஒரு கண்ணை திறந்தபோது ஒரு பூனை அதற்கு முன் அமர்ந்திருப்பதை கண்டது. என் ஓய்வை தொந்தரவு செய்தது யார் என்று ஆஜாத் எழுந்து நின்றது. இது நான் தான். என் பெயர் லியோ. நான் ஒரு பூனை என்று மெல்லிய குரலில் பூனை பதில் உரைத்தது. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று கூறியது. ஆஜாத் ஏளனமாக சிரித்துக்கொண்டு, ஒரு சிறிய பூனை என்னை போன்ற பெரிய சிங்கத்துடன் என்ன விவாதிக்க முடியும் என்று கோபத்துடன் கேட்டது. நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் நான் புத்திசாலி. நீங்கள் காட்டில் வலிமையுடன் ஆட்சி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். தயவுடன் தான் ஆட்சி செய்கிறீர்களா என்று வினவியது. ஆஜாத் மிக கோபத்துடன் கண்களை சுருக்கி கொண்டு, கருணை? உங்களுக்கு சக்தி இருக்கும்போது கருணை எதற்கு என்று கேட்டது. லியோ சிரித்துக்கொண்டு, நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். பூனை பின்னர் காட்டில் ஒரு பெரிய வறட்சி காலத்தை பற்றி நினைவுக்கு கொண்டு வந்தது. நதிகள் வறண்டது. விலங்குகள் தாகமாகவும் பலவீனமாகவும் இருந்தன. சிங்கம் வலிமை மிக்கது, ஆனால் அதற்கு மிகவும் தாகமாக இருந்தது. யாரிடமும் தண்ணீரை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சிறிய பறவையோ பலவீனமாக இருந்தாலும் ஒரு துளி தண்ணீரை இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ள தேர்வு செய்தது. ஒன்றொன்றாக அனைத்து விலங்குகளும் உயிர் தப்பித்தனர். ஆஜாத் இந்த கதையை கவனமாக கேட்டு, அவர் எப்போதும் சக்தியுடன் ஆட்சி செய்தேன், ஆனால் நான் ஒருபோதும் தயவுடன் இல்லை என்பதை உணர்ந்து அன்றிலிருந்து நான் கருணை மற்றும் வலிமையுடன் ஆட்சி செய்ய போகிறேன் என்று உறுதியெடுத்தது. சிங்கம் மற்றும் பூனை சாத்தியமில்லாத நண்பர்களாக மாறின. மேலும் ஒன்றாக காட்டில் செழித்து வளர்வதை கண்டனர். வலிமையின் மூலமாக மட்டுமல்ல, தயவின் மூலமாகவும் என்று உணர்ந்து கொண்டது.